நம்ம எல்லார் வீட்லயுமே காமனா நடக்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலான்னு ஒரு கேரக்டர், அதுல வச்சனா நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ற ஒரு கேரக்டர். எங்க ஃபேமிலில இருக்கிற அந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால ரீசெண்டா நடந்த ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு தான் இது நிறைய பேர் வீட்டுல நடக்கும்ல. சோ இதே கூட இந்த வாரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கண்டென்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அப்படி சாப்பிடலாம்னா என்னென்னலாம் ஃபுட்ஸ் வச்சு சாப்பிடலாம், எத்தனை நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னா அதே மாதிரி எத்தனை நாள் என்னென்ன சாப்பாடு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூஸ்வலா ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு எத்தனை நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம்னா ஒரு நாள் 2 நாள்ல மேக்ஸிமம் 4 days வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், சேஃப் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை நம்ம எந்த அளவுக்கு சேஃபா வச்சிருக்கோம், திரும்ப நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ற ப்ரொசீஜர்ஸ் எப்படி ஃபாலோ பண்றோங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் அந்த சாப்பாடோட தன்மை ஹெல்த்தியா இல்ல அன்ஹெல்த்தியாங்கிறதே டிசைட் ஆகுது. ஓகே, எப்படி வச்சு சாப்பிட்டா சேஃப் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு சாம்பார் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னா அதோட டைம் லிமிட் 3 to 4 days தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நீங்க அதில் வச்சு திரும்ப நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் மாறிடும். டேஸ்ட் மாறின சாப்பாடை சாப்பிட்றப்பதான் நமக்கு அன்ஹெல்த்தியான பிரச்சனை எல்லாமே வரும். அதுவும் சாம்பார்ல கோகனட் மிக்ஸ்டா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2 days மட்டும்தான். நெக்ஸ்ட், அதை எந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நீங்க உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னா ஏர் டைட் கண்டெய்னர் அப்படிங்கிற காத்து போகாத ஒரு பாத்திரத்துக்குள்ள நீங்க அந்த திங்ஸை வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும். அப்படி அது இல்லை அப்படின்னா நார்மல் பாத்திரம் தான் நம்ம வீட்டுல இருக்குன்னா நல்லா காத்து போகாத அளவுக்கு மூடியை வச்சு மூடி தான் நீங்க உள்ள வைக்கணும். ஏன்னா அப்படி வச்சா தான் அதுக்குள்ள காத்து போகாது, வாட்டர் கண்டாமினேஷன் ஆகாது, மற்ற ஃபுட்டோ இல்ல வேற ஏதாவது வெஜிடபிள் திங்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் உள்ள போய் மிக்ஸ் ஆகாது. அப்படி ஒருவேளை மிக்ஸ் ஆச்சுன்னா ஒரு நாள் கூட தாங்காது, வேகமாவே கெட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு முந்தின ப்ரொசீஜர் அது என்னன்னா ரீஹீட்டிங். நீங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து எப்ப சாப்பிட போனாலும் அந்த சாம்பாரை ரீஹீட் பண்ணாம சாப்பிடவே கூடாது. ஹீட் பண்றதும் சும்மா சிம்ல வச்சு வார்ம் ஹீட் பண்ணக்கூடாது. நல்லா ஃபுல் டெம்பரேச்சர்ல கொதிக்கிற அளவுக்கு டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். அப்பதான் அதுல இருக்கிற பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சு நமக்கு ஹெல்த்தியான சாப்பாடா கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி நான் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனாலுமே எனக்கு சாம்பார் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிருச்சு, கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க நம்ம பண்ண தப்பு என்னவா இருக்கும்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வேகமாவே வைக்கிறதுக்கு முன்னாடி வெளியவே ஒரு 8 hours கிட்ட வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு ஒரு 1 days கழிச்சு சாப்பிட்டோம்னா அது பேட் ஸ்மெல் வரதா செய்யும். ஏன்னா ஒரு 8 hours நீங்க வெளியே வைக்கும் போதே நல்லா அடிக்கடி அப்பப்போ சுட வச்சாச்சு வைக்கணும், ப்ரீ ஹீட் பண்ணி அப்படி வைக்காம நார்மலா ஒரு 7 hours 8 hours 12 hours கிட்ட வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 day சாப்பிட்றப்போ அது ஸ்மெல் வரதா செய்யும். ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட் அது மாறதா செய்யும். சரி, ஓகே, சாம்பாருக்கு சொல்லிட்டீங்க. அதே நான்வெஜ் வச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான்வெஜ்ல வைக்கிற நீங்க எந்த கிரேவியா இருந்தாலுமே சேம் 3 to 4 days வரைக்கும் உள்ள வைக்கலாம். ஆனா மீன் குழம்பு மட்டும் மேக்ஸிமம் 2 days தான். ஏன்னா சீ ஃபுட்ஸ் ஜென்ரலாவே வேகமாவே ஸ்மெல் அடிக்கக்கூடிய ஒரு ஃபுட்ஸ், அதனால அதெல்லாம் மேக்ஸிமம் 2 days தான் பெட்டர். ஓகே, நான்வெஜ் குழம்புக்கு சொல்லிட்டீங்க. ஆனா நான் ஃப்ரெஷ் நான்வெஜ்ஜுக்காண்டி கேட்டேன். ஃப்ரெஷ் மீட் உள்ள வைக்கலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்காண்டி கேட்டேன்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். அது எவ்வளவு நாள் வைக்கலாம்னா USDA யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருங்கிற ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்டோட சேஃப்டி கைட்லைன் படி 1 to 2 நாள் வரைக்கும் தான் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். மட்டன் சிக்கன் எல்லாம் 1 or 2 days, அதுவும் கொத்துக்கறிலாம் ரொம்ப சென்சிட்டிவ், அதெல்லாம் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மேக்ஸிமமே. அண்ட் ஃபிஷ் ஆல்சோ 1 to 2 days வச்சுக்கலாம். நாள் கணக்கில் இல்லை, நான் வார கணக்கில் வச்சு சாப்பிடணும். ஏன்னா நிறைய கறி வாங்கிட்டேன் ஃபங்க்ஷன் டைம்ல, அதுல ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சாப்பிட முடியாத மிச்சம் எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாவே தனியா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க எதுவும் சொல்றீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரீசர்ல வச்சுக்கிறது தான் நல்ல சாய்ஸ். ஃப்ரீசர்ல வச்சா அது ஒரு ஃப்ராசன் ஃபுட்டா மாறிடும். அதை நம்ம வீக்கு இல்ல மந்த் கணக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ஆனா அது ஹெல்த்தியா, ஸ்மெல் வராதா, டேஸ்ட் மாறாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 100% நம்ம ஷியூரா சொல்ல முடியாது. சம்டைம் டேஸ்ட் மட்டும் மாறலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ மேக்ஸிமம் இந்த ஃப்ரீசர் கீழே இருக்கிற ட்ரேல நிறைய பேர் வைப்பாங்க, சில்லர் ட்ரேன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ட்ரேயை. அதில் வைக்கிறத விட கீழே நம்ம வெஜிடபிள் பாக்ஸ்குள்ளே வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற வெஜிடபிள்ஸ் அண்ட் திங்ஸோட சேர்ந்து அது ட்ரிப் ஆகாமல் இருக்கும். அதுக்காண்டி சிலருக்கு இப்படி ஒரு டவுட் வரலாம், ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு எத்தனை வாட்டி ரீஹீட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மாலாம் அடிக்கடி ரீஹீட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு மாறி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான மெத்தட் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து உங்களோட ஃபுட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ரீஹீட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடணும். திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணணுங்கிறது ஒரு தப்பான ப்ராசஸ். அப்படி பண்றதுனால அதுல இருக்கிற பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகும், ஃபுட்டோட தன்மை கெட்டு போறது எல்லா விஷயமே ரொம்ப வேகமா நடக்கும். ஸோ அந்த ஒரு மெத்தட் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனா எனக்கு நிறைய மிச்சமாயிருது, வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க குக் பண்ணும் போதே ஃப்ரீசர்ல இருக்கிற ஃபுட்ல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் ஸ்பிளிட் பண்ணி தனியா எடுத்துட்டு மற்றதை ஃப்ரீசர்லேயே வச்சுக்கோங்க. வேணுங்கிறத குக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப குக் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அடிக்கடி ரீஹீட் பண்ணி இது பண்றதுனால
பண்றதுனால பேட்டரி இன்க்ரீஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாம கறி ரப்பர் மாதிரி ஆயிரும். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், கறியை ரீஹீட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த கறியை உடனே ஸ்டவ்ல வைக்காம ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்ல கொஞ்ச நேரம் வச்சு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து ஹீட் பண்றது நல்லது. நான் சொல்றது ஃப்ரெஷ் மீட்டை ஃப்ரீசர்ல வச்ச மீட்டுக்கு மட்டும் 4 days வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அப்படின்னா ஏன் ஹோட்டல்ல எல்லாம் நிறைய இடத்துல சீல் வைக்கிறாங்க, இது வந்து ரொம்ப நாளா ஃப்ரிட்ஜ்ல வச்ச சாப்பாடு, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன். ஹோட்டல்ல வந்து ரொம்ப பல்கா சமைக்கிறதுனால அவங்க வீட்டுல மாதிரி நம்மள மாதிரி எல்லாம் கூல் பண்ணி அதுக்கப்புறம்லாம் உள்ள வச்சு அப்படியே சேஃபா வச்சுக்க போறதெல்லாம் கிடையாது. சுட சுட அப்படியே தூக்கி உள்ள வைப்பாங்க. அண்ட் அடிக்கடி ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால என்ன பிரச்சனை ஆகும்னா கிராஸ் கண்டாமினேஷன் நடக்கும் அண்ட் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ்ல ப்ராப்ளம் ஆகும். கிராஸ் கண்டாமினேஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தாலோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரிட்ஜில் வந்து கண்டினியூஸா அடுக்கி வச்சிருப்பாங்க திங்ஸ் எல்லாமே. அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அடுத்தடுத்து இருக்கிற ஃபுட்ஸ் மேல ஒன் பை ஒன்னா ஒரு இருக்க பாக்கெட்டே இன்னொரு இதுக்குன்னு கிராஸ் ஆகி பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதனால வேம ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு, ரொம்ப நாள் வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா. இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மெயினா அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்குலாம் வந்து அவங்க வந்து அஃபென்ஸ் பண்ணல. இன்னொன்று முக்கியமா, அவங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தப்புன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கல. ஓல்டு ஸ்டாக் இஷ்யூன்னு சொல்ற ரொம்ப நாள் ஆன ஒரு பழைய மீட்டை உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சு அதை ரீஹீட் பண்ணி கொடுத்து இது பண்றதுனால தான் பண்றாங்க. ஏன்னா அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் படி ஒரு பெரிய கிரைம். அதனால ஒரு சிலர் என்னைய மாதிரி கேட்டகரி இருப்பீங்க, லைட்டா ஸ்மெல் அடிக்குது ஆனா டேஸ்ட் எதுவும் வித்தியாசமாலாம் ஆகல, நல்லா தான் சாப்பிட ஒன்றும் தெரியல, சாப்பிடுவோம், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு என்னைய மாதிரி நினைக்கிற ஆளும் இருப்பாங்க. அவங்களுக்காண்டி நம்ம பண்ற தப்பு என்னங்கிறத சொல்றேன். ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுல ஸ்மெல் அடிக்குது, கெட்டு போற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுங்கிறது எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்டை நம்ம தெரிஞ்சே போட்டுக்கிற மாதிரியான ஒரு மீனிங் தான். ஏன்னா அதுல சாலமோனல் அண்ட் ஈகோலிங்கிற பாக்டீரியா கிரியேட் ஆனனால தான் அந்த ஒரு ஸ்மெல் வர்றது, அந்த கெட்டு போற ஸ்டேஜே வருது. அதை நம்ம சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, த காஸ்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றது வேற ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு கொடுப்போம். அதனால அதை பண்ண வேண்டாம். இந்த ஒரு தப்பை நானுமே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரிசர்ச் பண்ணப்பதான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்களுக்கும் சொல்றேன். நான் சொல்ற இந்த இதெல்லாம் டீனேஜ் இல்ல அடல்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா ஸ்கூல் பசங்க, முக்கியமா பேபிஸ்க்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு அவ்வளோ அதிகமாக கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளால தாங்கக்கூடிய ஒரு சின்ன பாக்டீரியாவை கூட அவங்களால தாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்குற மாதிரியாவே பிளான் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு நல்லா தான் இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கொடுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பேபிஸ்க்கு அவாய்ட் பண்ணுறதா நல்லது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் லாஸ் அண்ட் டைஜஷன் லாஸ் வந்து வேகமா வந்துடும். ஏதாச்சும் சின்னதாக ஃபுட் பாய்சன் ஆனாலே. நியூட்ரிஷன் வளர்ற குழந்தைங்க ரொம்ப முக்கியமானது. டைஜஷன் லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அஸ் யூஸ்வல் ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, என் லைஃப்பில் நான் பார்த்த மொமெண்ட்லேருந்து நான் டேக்அவே பண்ணது இதுதான். நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ண தப்பு என்னன்னா, 3 to 4 days வைப்போம் ஓகே. ஆனால் எங்கள் அம்மா அடிக்கடி ரீஹீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நான் பண்ணுற தப்பு, ஸ்மெல் வந்தாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, ஓகே இதில் என்ன இருக்குது வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்ருவேன். அது ஒரு தப்பு, அதை நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன்லாம் ஆயிருக்கும். சம்டைம் மூடி வைக்க மறந்துடுவாங்க, அந்த தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு திரும்ப ரீஹீட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு இதுவும் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் தெரியாமலே பண்ணிட்டு இருந்த ஒரு தப்பான விஷயத்த ரைட்டாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கேட்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ண தப்பு என்னங்கிறத கூட கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்றவன் மனுஷன், வித் பெல் சிம்பிளையும் சேர்த்து பிரஸ் பண்றவன் பெரிய மனுஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, see you again in next video. Until no more low, always jolly. நான் உங்கள் நண்பன் காளி.